ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நபியே, மக்காவிலிருந்து எதிரிகளுடைய சூழ்ச்சிமத்திலிருந்து தப்பித்து இறைவனின் நாட்டத்தால் இறைவனின் கட்டளைக்கு இணங்கி மதீனா நகருக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்தில் உறங்கும் வேளையில் கூட உங்களுடைய கண்களில் உறக்கத்தை பார்க்க முடியவில்லை நபியே, என்ன காரணம், ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன நம்பி, ஏன் சொல்ல நம்பி எத்தனையோ தோழர்கள் மக்காவிலிருந்து அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்லாம் போர்த்துவதற்கு போர்வை கூட இல்லாம வெளியே படுத்து கிடக்கிறார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் செல்வந்தர். எந்த அளவுக்கு ஹதீஸ்கள்ல வருதுன்னா, அவர் போடக்கூடிய ஆடையெல்லாம் விலை மதிப்புத்தக்கதாக இருக்குமா, அவர் போடக்கூடிய அத்தர்லாம் அவ்வளவு அந்த இடத்தில் யாரும் வாங்க முடியாத அளவிற்கு உண்டான அத்தர்களை வாங்கி உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் எல்லை கண்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்தினுடைய சொல்லை கேட்டு மதீனா நகருக்கு வந்து போர்த்திக்கிறதுக்கு ஒரு போர்வை கூட இல்லாம குளிர் பிரதேசம் இல்லையா மதீனா நகரம், அந்த இடத்துல படுத்திருக்கிறாரு. அதே போன்று அப்துல் ரஹ்மான், அதே போன்று உஸ்மானுல் கனி, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, என்னுடைய சொல்லை தாங்கி இருக்கிறார்கள். இவருக்கு அல்லாஹ் தஆலா இவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு வாழ்வை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மதீனா